பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஏஜி திருச்சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நோ யோர் பைபிள் என்ற சீரீஸ் மூலிமா எங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். நிச்சயமாகவே இந்த நோ யோர் பைபிள் உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு கூட ஒரு சில காரியங்களை தியானிப்போம். டெஃபினேஷன் ஆஃப் அ டிசைபிள், சீஷர்களுக்கான ஒரு விளக்கம், சின்ன ஒரு விளக்கம். நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது இயேசுவை வேறு வேறு டைப் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் பின்பற்றினார்கள். வித்தியாசமான குழுக்கள் இயேசுவை பின்பற்றினதை நம்ம பார்க்க முடியும். அதுல ஒண்ணு பார்க்கும் பொழுது திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள் அப்படி நம்ம வாசிப்போம். திரளான ஜனங்கள், கிரவுட் அப்படிங்கிற காரியத்தை நம்ம வாசிப்போம். இந்த திரளான ஜனங்கள் ஏன் இயேசுவை பின்பற்றினார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. அந்த தேவையை இயேசுவிட போனா அந்த தேவை சந்திக்கப்படுது. அதுக்கு பின்பதாக திரும்பவும் போயிடறாங்க. அந்த தேவைக்காக இயேசுவை பின்பற்றின ஒரு கூட்டம் இருந்ததை பார்க்கணும், வேதத்துல பார்க்கணும். ரெண்டாவது கூட்டம் பார்த்தீங்கன்னா, இயேசுவிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், இயேசுவை குற்றப்படுத்த வேண்டும், இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கூட்டம். பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் நம்ம பார்க்கிறோம். இயேசு ஏதாவது தப்பு பண்றாரா, அவரோட மெசேஜில் ஏதாவது தப்பு பண்றாரா, இல்லை செய்கையில் செய்யறதுல ஏதாவது தப்பு பண்றாரா அப்படின்னு அவர் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் இயேசு பின்பற்றினதை நம்ம பார்க்கிறோம். அதான் இந்த சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர். இந்த மூன்றாவது கூட்டம் தான் பார்த்தீங்கன்னா விசேஷித்தமான ஒரு கூட்டம், சீஷர்கள். இயேசுவோடு இருந்த ஒரு கூட்டம், நெருங்கின ஒரு கூட்டம், நெருக்கமான ஒரு உறவு கொண்டிருந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா தான் இந்த சீஷர்கள். இவர்களை குறித்து இந்த நேரத்தில் நம்ம தியானிப்போம். என் மனசுல இந்த குறித்து தியானிக்கும் போது என் மனசுல வந்த சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். சீஷர்கள் என்ற அடையாளம் பார்க்கும் பொழுது, சீஷர்கள் என்று அந்த டெஃபினிஷன் விளக்கங்களை பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அது நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்ப்போம். ஏன்னா கிறிஸ்தவர்கள் நம்ம அடையாளப்படுத்தப்படுகிறோம். இப்ப இருக்க உலகத்துல கிறிஸ்தவர்கள் என்று அதை காட்டிலும் நாம் எப்படி அடையாளப்படுத்த வேண்டும் என்றால், சீஷர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற அடையாளம் தான் நமக்கு முதன்மையானது, அது பிரதானமானது. நம்ம கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள் என்பதை காட்டிலும், கிறிஸ்துவை உடையவர்கள் அப்படிங்கிற காட்டிலும் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்ற ஒரு அடையாளம் முதன்மையானது. ஸோ நம்ம அதை குறித்து நம்ம தியானிப்போம். முதலாவது பார்க்கும் பொழுது அந்த டெஃபினேஷன், அந்த விளக்கத்துல பார்க்கும் பொழுது முதலாவது ரெடி டு ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவை பின்பற்றுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் சீஷர்கள். நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் பார்க்கிறோம். இந்த சுவிசேஷன் வாசிக்கும் பொழுது, புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம் இயேசு நிறைய பேரை அழைக்கிறார். பேதுரு, யோவான், அந்திரேயா, யாக்கோபு, இவரை அழைக்கும் பொழுது இவங்க பார்க்கும் பொழுது அவங்க என்னென்னலாம் வேலை செஞ்சு, மத்தேயு அவங்கள பார்க்கும் பொழுது என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த வேலையை, இன்னும் சொல்ல போனா ப்ரையாரிட்டிஸ், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரியங்களை விட்டு கர்த்தருக்கு முக்கியம் கூட, அந்த அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பின்பற்றுவதற்கு ஆயத்தமா இருந்தார்கள். ஸோ முதலாவது சீஷர்கள் நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவை பின்பற்றுவதற்கு ஆயத்தமாய் இருந்தவர்கள், இன்னும் தன்னிடத்துல இருந்த எல்லா காரியத்தையும் விட்டு இயேசுவை பின்பற்றினவர்கள். ஸோ இயேசு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு, இயேசு என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்கும் பொழுது எல்லாத்தையும் விட்டு இயேசுவை பின்பற்றுவதற்கு ஆயத்தமா இருந்தவர்கள் தான் பார்க்கும் பொழுது சீஷர்கள். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில கூட பார்க்கணும், நிறைய ப்ரையாரிட்டிஸ் வச்சிருப்போம், நிறைய காரியங்கள் முக்கியத்துவப்படுத்தி வச்சிருப்போம். அதை விட்டுட்டு இயேசு நமக்கு கொடுக்குற அழைப்பை, நம்ம இயேசு கொடுக்குற அந்த என்னை பின்பற்றி வா என்ற அழைப்பை நம்ம பிரதானப்படுத்தி அவரை பின்பற்றுகிறோமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்மளோட வாழ்க்கையில நம்ம பின்பற்றி கொண்டிருக்கோமா, இயேசுவை பின்பற்றுகிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ரெண்டாவது பார்க்கணும், மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தும் 14வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. இயேசு சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் தம்மோடு கூட இருக்கும்படியாக, பி வித் ஹிம், இயேசுவோடு இருக்கும்படியாக சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஸோ ரெண்டாவது நம்ம சீஷர்களுக்கான டெஃபினிஷன் சொல்லும் பொழுது, விளக்கம் சொல்லும் பொழுது, இயேசுவோடு கூட இருக்கிற ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா சீஷர்கள்.
நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது நிறைய இடங்கள்ல இயேசுவோடே கூட பிரயாணப்பட்டு போனார்கள், இயேசுவோடே தூங்குனாங்க, இயேசுவோடே சாப்பிட்டாங்க, இயேசுவோடே ஜெபம் பண்ணாங்க. இயேசு எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கங்கெல்லாம் இந்த சீஷர்களும் என்ன பண்றாங்க, இயேசுவோடையே கூட போகிறத பார்க்க முடியும். இயேசு அதற்காக தான் தெரிந்து கொள்றாரு. இந்த ஜனங்களை, இந்த கூட்டத்தை எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா தம்மோடு கூட இருக்கும்படியாக. ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்கும்பொழுது அவரோடு இருக்கிற ஒரு ஜனங்கள், அவரோடு கூட இருக்கிற ஒரு கூட்டம் தான் பார்த்தீங்கன்னா சீஷர்கள். ஸோ ரெண்டாவது தகுதி நமக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிப்போம். இயேசுவோடு கூட நாம இருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். மூன்றாவது பார்க்கும்பொழுது அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பிரசங்கம் பண்ணும்படியாக அனுப்புவதற்கும் அது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ரெடி டு ப்ரீச் காஸ்பல். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா சீஷர்கள். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து சென்றதுக்கு பின்பதாக அவருக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு, நீங்க உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று ஆண்டவர் சொல்றதை பார்க்கும்பொழுது அதன்படியே கேட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக போனவர்கள் தான். அதுக்கு முன்பதாக இயேசு உயிரோடு இருந்த நாட்களும் அவங்களை அனுப்புறாரு. அப்பவும் அவங்க என்ன பண்றாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக கிராமங்களுக்காக கடந்து போனாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ ஷேரிங் த காஸ்பல், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு கூட்டம் தான் என்னது சீஷர்கள்னு பார்க்கிறோம். இந்த சுவிசேஷத்தை நம்ம ஏற்கனவே சொன்னபடி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்க உலகம் எங்கும் போய் சீஷர்களை சுவிசேஷம் அறிவித்து சீஷர்களை உருவாக்கி ஞானஸ்தானம் கொடுங்க அப்படிங்கிற இந்த கட்டளை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமானது. வெறும் பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், ஊழியம் செய்கிறவங்களுக்கு மாத்திரம் இந்த இது சொல்லப்படலை. இது எல்லாருமே இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் ஆன அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தை. ஸோ சுவிசேஷம் அறிவித்தல், சீஷர்கள் சுவிசேஷம் அறிவிப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கோம், நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு நம்ம சொல்லுகிறோமா? முடிஞ்ச அளவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னோடனே நம்ம மனதில் நம்ம டிஃபால்ட்டா ஒரு எண்ணம் வந்துடும், மைக் எடுத்துட்டு ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இல்லை, நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும். பிரான்சிஸ் அசுசி அடிக்கடி பாஸ்டர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிரான்சிஸ் அசுசி, preach gospel if necessary, use words. சுவிசேஷத்தை எப்போதும் அறிவிங்கள், தேவைப்பட்டால் வார்த்தையை பிரயோஜனப்படுத்துங்கள், வார்த்தையின் மூலியமாய் பேசுங்கள். ஸோ அப்படின்னா என்ன, நம்முடைய வாழ்க்கை மூலியமா சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிற ஒரு கூட்டமா நம்ம இருக்க வேண்டும், சீஷர்களா இருக்க வேண்டும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். நான்காவது காரியம் பார்க்கிறோம், கனி கொடுக்கிறவர்களாக, பேரிங் த ஃப்ரூட்ஸ், கனி கொடுக்கிறவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது யோவான் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது இயேசு ஒரு உவமையாக சொல்றார், நான் செடியா இருக்கேன், நீங்க கொடியா இருக்கீர்கள், என்னில் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் கனி கொடுப்பீர்கள் என்று அந்த இடத்துல அபைட் இன் மீ, என்னில் நிலைத்திருங்கள் என்று இயேசு சொல்லுகிறத பார்க்க முடியுது. ஸோ அதுல இன்னொரு வார்த்தை சொல்ல, என்னில் நிலைத்திருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க, கனி கொடுப்பீர்கள். அப்ப இன்னொரு வார்த்தை சொல்லும் பொழுது சீஷர்கள்னா கனி கொடுக்கிறவர்கள். கனின்னு பார்க்கும்பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கும், 9 வகையான கனி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தற்குணம், சாந்தம், தயவு, இச்சையடக்கம். ஸோ இப்படிப்பட்டதான கனி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சீஷன் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய கனிகள்னாலே நம்ம அடையாளப்படுத்த முடியும் அவர் சீஷனா என்ன, சீஷனா இல்லையா என்று. ஸோ சீஷன் என்பவன் கனி கொடுக்கிறவனாக இருப்பான். ஸோ நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், என்னோட வாழ்க்கையிலேருந்து நான் கனி கொடுக்குறேன்னா, கர்த்தருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்குறேனா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். 5வது காரியம் நம்ம வாசிக்கிறோம், ரிஃப்ளெக்டிங் ஜீசஸ் இன் தர் லைஃப். சீஷர்களை குறித்து இன்னொன்று சொல்லும் பொழுது இயேசுவை வெளிப்படுத்துதல், இன்னொரு வார்த்தையில பவுல் அழகா சொல்றாரு எபேசுக்கு சொல்லும் பொழுது, பி அ இமிட்டேட்டர் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்க முடியும். நம்மளுடைய சீஷர்கள்னு சொல்லும் பொழுது இயேசுவை பிரதிபலிக்கிறவர்கள், ரிஃப்ளெக்டிங் ஜீசஸ் இன் தர் லைஃப். ஸோ இயேசுவை நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கிறோமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், இயேசுவை சிறைப்படுத்தி எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல பேதுரு உட்காந்து ஒரு சிலரோட பேசிட்டு இருக்கும் பொழுது அங்க சொல்றாங்க, நீயும் அவரோடு கூட இருந்தவன் அல்லவா, உன்னுடைய பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது என்று பேதுருவை குறிச்சு சொல்றாங்க. உன்னோட பேச்சு அந்த இயேசுவோடு கூட இருந்தவர்களை போல இருக்கிறது. அதே போல அது அழகா சொல்லப்படும் பொழுது அந்த பேச்சு, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய செய்கை
இயேசுவை வெளிப்படுத்துற ஒரு இடத்துல இருக்கிறோமா? நம்முடைய பேச்சு எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு பேச்சாக இருக்கிறதா? நம்முடைய சுபாவம், நம்முடைய செய்கைகள் இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்குதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ரிஃப்ளெக்டிங் ஜீசஸ் இன் அவர் லைஃப், இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு நிலைமை. 6வது காரியம் பார்த்தீங்கன்னா, நோ த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ், இயேசுடைய இருதயத்தை புரிந்து கொண்ட ஒரு கூட்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயேசுவோடு நெருங்கி இருந்த கூட்டம் தான் இந்த சீஷர்கள். இயேசுவோடைய படுத்து, இயேசுவோடைய தூங்கி, இயேசு எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அதெல்லாம் போன ஒரு கூட்டம். ஆனா இந்த கூட்டம் இயேசுடைய இருதயத்தை உடனடியா புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜ், ஆரம்ப கட்டத்துல தடுமாற்றம் இருந்துச்சு. இயேசு யார் என்பது அவரை குறிச்சு புரிந்து கொள்வதில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா போக 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 பார்க்கிறோம், அவர்களுக்குள்ளாக இயேசுவை பற்றினதான ஒரு புரிந்து கொள்ளுதல், இயேசுடைய இருதயத்தை புரிந்து கொள்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். இயேசு மரித்ததற்கு பின்பதாக, அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போனதுக்கு பின்பதாக இயேசுடைய இருதயத்தை நிறைவேற்றுகிறவர்களாக ஒரு கூட்டமா இருந்தாங்க இந்த சீஷர்கள். ஸோ நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு, இருதயத்தின் பாரத்தை புரிந்து கொண்டு செயல்படுகிற ஒரு கூட்டமா நம்ம இருக்கிறோமா, சீஷர்களா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். 7வது காரியம் பார்த்தீங்கன்னா, பிரேயிங் வித் ஜீசஸ், இயேசுவோடு ஜெபித்தவர்கள் தான் இந்த சீஷர்கள். இயேசுவோடு ஜெபித்தவர்கள். கெத்செமனேல வாசிக்கிறோம், மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 32வது வசனத்துக்கு மேல வாசிக்கிறோம். இயேசு ஜெபிக்கும்படியாக போகும்பொழுது ஒரு சில சீஷர்களை அவரோடு கூட கூட்டிட்டு போகிறாரு. பேதுரு, யோவான் போன்றவர்களை அவரோடு ஜெபிக்கும்படியாக கூட்டி கொண்டு போறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இயேசுவோடு ஜெபித்தவர்கள். ஸோ நம்முடைய வாழ்க்கையில கூட கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், இயேசுவோடு கூட ஜெபிக்கிற ஒரு அனுபவம், பிரேயிங் வித் ஜீசஸ், இயேசுவோடு கூட அந்த ஸ்பெண்ட் பண்ணுகிற ஒரு நேரம், இயேசுவோடு செலவெடுக்கிற ஒரு நேரம். நம்முடைய வாழ்க்கையில நிறைய, நம்ம கிறிஸ்தவர்களாகி நமக்குள்ள நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பிஸி. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், என்னால இது செய்ய முடியல, இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி சில நேரங்கள் தட்டி கழிக்கிறோம். ஜெபமும் வேத வாசிப்பும் ரொம்ப முக்கியமானது. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கா, அது எந்த அளவுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அது நமக்கும் இயேசுவுக்கானது. ஸோ அந்த டைம் நீங்க கொடுக்குறீங்களா, இயேசுப்பாவுக்கு கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். இயேசுவோடு ஜெபிக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். 8வது அனுபவம், இயேசுடைய சிலுவையை சுமக்கிற ஒரு கூட்டம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அழகா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் சொல்லுற, தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் பின்பற்றி வர கடவன். ஸோ இயேசுடைய நமக்குன்னு ஒரு சிலுவை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு வருவதற்கு ஆயத்தமா இருக்கிற ஒரு கூட்டம் தான் பாத்தீங்கன்னா இந்த சீஷர்கள். நமக்குன்னு பாடுகள் இருக்கும், உபத்திரம். அந்த சிலுவை எடுக்கிறதுங்கிறது சாதாரணமானது கிடையாது. எல்லாருக்கும் ஒரு சிலுவை இருக்கு, அதை எடுப்பதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? எடுப்பது மாத்திரமல்ல, எடுத்துட்டு அவரை பின்பற்றுவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிப்போம். பல நேரங்கள்ல நம்ம இந்த சொல்லி நம்ம டைவர்ட் பண்றாங்க. நீ சிலுவை சுமக்க தேவையில்லை, இயேசு சிலுவையில இயேசு உனக்காக எல்லாத்தையும் சுமந்துட்டாரு அப்படின்னு சில சத்தியங்களை புரட்டுற ஆட்கள் இருக்காங்க. ஆனா நம்முடைய பாவங்களை சுமந்திருக்காரு, நம்முடைய வியாதிகளை சுமந்திருக்காரு, நம்மளுடைய மீறுதல்களை இயேசு சிலுவையில சுமந்திருக்காரு, நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது. அதோட ஆண்டவர் விடல, நீ சீஷனா இருக்கணும்னா உனக்குன்னு நான் ஒரு சிலுவையை வச்சிருக்கேன், அந்த சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்பதாக வா. அதுதான் இயேசு சொல்ற ஒரு சத்தியம். ஸோ நம்ம சீஷர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்று நம்ம அடையாளப்படுத்தப்படுறோம் அப்படின்னம்னா நம்முடைய சிலுவையை சுமப்பதற்கு தயாரா இருக்குமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். 9வது காரியம், ரெடி டு கோ இன் டு த வேர்ல்ட், இந்த உலகத்திற்குள்ளாக போவதற்கு. நான் ஏற்கனவே சொன்னபடி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது, இந்த உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்றதான ஒரு கட்டளை, ஒரு கிரேட் கமிஷன் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்திற்குள்ளாக போய் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கான ஒரு காரியம், ஒரு கட்டளையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. அதை நிறைவேற்றுகிற கூட்டம் தான் சீஷர்கள். ஸோ நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், இந்த உலகத்திற்குள்ளாக நம்ம போகிறோமா? நீங்க உலகத்துக்குள்ள போங்க, இது பண்ணுங்கும் போது எல்லாத்தையும் விட்டு விட்டு நம்ம முழு நேர ஊழியத்துக்கு வரணும் அப்படி இல்லை.
நீங்க இருக்கிற இடத்துல இயேசுவை குறித்து நம்ம பேசுகிறோமா, சுவிசேஷம் அறிவிக்கிறோமா? நீங்க டீச்சரா இருக்கலாம், நர்ஸா இருக்கலாம், இல்ல டாக்டரா இருக்கலாம், இல்ல இன்ஜினியரா இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டு எந்த வேலை கொடுத்திருந்தாலும் அந்த வேலையில நீங்க சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அந்த வேலையோடு நீங்க என்ன பண்றீங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அந்த வாய்ப்பை நீங்க பிரயோஜனப்படுத்துறீங்களா? ஒரு சீஷர்களா இருந்து அதை பிரயோஜனப்படுத்துறீங்களா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கடைசியா ஒரே ஒரு காரியம், விட்னஸிங் ஜீசஸ் டு த வேர்ல்ட். இந்த உலகத்திற்கு இயேசுவை நம்ம என்ன பண்றோம், அடையாளப்படுத்துகிறோமா, இல்ல நம்ம சாட்சிகளா இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் காரியம். அப்போஸ்தலர் 1:8 சொல்லும் பொழுது இயேசு சொல்றார், நீங்களே எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் நம்மளை பத்தி சொல்லுகிற, சீஷர்களை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை சொல்லப்படுது. சாட்சி சொல்லுகிறவர்களா இல்ல, சாட்சியாய் வாழுகிறவர்களாக உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கை மூலியமா இந்த உலகத்துக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காரு. நம்ம போய் ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை செஞ்சாரு, இதெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தாரு, இதை கொடுத்தாருன்னு சாட்சி சொல்ற கூட்டமா இல்ல, சாட்சியாய் வாழுகிற கூட்டமா. நம்ம சாட்சியும் சொல்லணும் ஒரு பக்கம், ஆண்டவர் செய்த நன்மைகளை சர்ச்சில் நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சாட்சியும் சொல்லணும். அதே போல இன்னொரு இடத்துல நம்ம சாட்சியாய் வாழ்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். சீஷர்கள் சாட்சியாய் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த காரியங்களை நம்ம தியானிக்கும் பொழுது இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்து, இது எந்த அனுபவத்துல காரியத்துல நம்ம வளர்த்திக்கணுமோ, இன்னும் நம்ம எதுல வளரணுமோ அது ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு அந்த காரியத்துல இந்த உலகத்துல இயேசுடைய சீஷர்களாக இயேசுவை பின்பற்றுவர்களாக இந்த உலகத்துக்கு இயேசுவை காண்பிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை மாற்றுவராக. அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடுவோமா? அன்பின் நல்ல தகப்பனே, அந்த நேரத்துல கூட சீஷர்களை குறித்து தியானிப்பதற்கு கொடுத்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவை பற்றி சொல்லுகிற கூட்டமாய் மாத்திரமல்ல, இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையில காண்பிக்கிற கூட்டமாய், இயேசுவோடு கூட இருக்கிற ஒரு கூட்டமாக சீஷர்களாக கர்த்தரை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இயேசுவை குறித்து அன்றைய சாட்சி எங்களோட வாழ்க்கையில நாங்கள் சாட்சியை வாழ்வதற்கு கர்த்தர்களுக்கு உதவி செய்தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, தொடர்ந்து அப்பாஸ்டரே பேசுகிறதான எனக்கும் கேட்கிறதான ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை நாங்கள் எங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணுவதற்கு, அபியாசப்படுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.